வணக்கம். அனைவருக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். என் பேரு கார்த்திகா. நான் ஹவுஸ் ஒய்ஃப் தான். 12th முடிச்சிருக்கேன். பட் எப்படி 2 பசங்க எனக்கு. இது வெளியே போய் வேலை பார்க்கறதுக்கு என்னால முடியலை. ஏன்னா பசங்களையும் பார்த்துக்கணும், நம்ம வீடையும் பார்த்துக்கணும். ஸோ நம்ம வீட்டில இருந்து நம்மளால என்ன தெரியும், என்ன கத்துக்கலாம் அப்படின்னு ரொம்ப நாள் நான் சர்ச் பண்ணிட்டே இருந்தேன். அது மாதிரி நான் ஃப்ரீயா எங்கேயா கத்து கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தேன். என்னால நிறைய காசெல்லாம் கட்டி அப்படி படிக்கிற அளவுக்கு வசதியும் இல்லை. ஸோ ஒரு நாள் நான் ஃபேஸ்புக்கில் பார்த்தேன். பாலா சார் எங்களுக்கு ஃபேஸ்புக்கில் ஆட் போட்டிருந்தாரு. ஸோ எனக்கு அப்போ கூட எனக்கு தோணுச்சு, இது ஃப்ரீன்னு போட்டிருந்தாங்க. பட் ஒரு சில பேர் ஃப்ரீன்னு சொல்லிட்டு ஃபீஸ் பே பண்ண சொல்லுவாங்க, சர்டிஃபிகேட்க்கு இவ்வளோ அவ்வளோன்னு சொல்லிட்டு. ஆனா நான் ஒரு டவுட்ல தான் சாருக்கு கால் பண்ணேன். உடனே அட்டன் பண்ணி, ஆமாம்மா நீ ஃப்ரீ கோர்ஸ் தாம்மா, 6 month ஃப்ரீ தான், எல்லாமே ஃப்ரீ தான் சொன்னாரு. ஸோ எனக்கு அப்பவுமே எனக்கு ஒரு டவுட் தான் இருக்கு. எல்லாருமே வர சொல்லிட்டு ஃப்ரீன்னு சொல்லிட்டு அப்புறம் ஃபீஸ் பே பண்ண சொல்லுவாங்க. ஆனா அவர் ஒரு டேட் சொல்லி, இங்க வாங்கம்மா உங்களுக்கு அட்மிஷன் நான் போடுறேன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாரு. நானும் ஒரு தயக்கத்துல தான் போனேன். ஆனா அவரு ஒரு மோட்டிவேட்டா, சார் என்னால முடியுமா, நான் இதெல்லாம் கத்துக்க முடியுமா, எனக்கு இதை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு நான் கேட்டப்ப, இல்ல நமக்கு நல்லா கத்து கொடுக்குற மேம் சாந்தி மேடம்னு ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க உங்க ஃப்ரெண்ட்லியா தான் உங்களுக்கு ஈக்குவலா எப்படி கத்து தர்றாங்களோ உங்களுக்கு புரியுற மாதிரி தான் கத்து தருவாங்கன்னு சொன்னாங்க. சரின்னு சார் சொல்லிட்டு நான் சார்ட்ட கேட்கேன், சார் இது ஃபுல்லாவே 6 month ஃப்ரீ கோர்ஸா, நாங்க ஒரு பைசா கூட கட்ட தேவையில்லையான்னு கேட்டோம். இல்லம்மா நாங்க பெண்களுக்காக இது ஒரு எங்களோட தன்னம்பிக்கையும் தைரியத்தை கொடுத்துட்டு 6 மாசம் கோர்ஸுமா, இது உங்களுக்கு பெண்களுக்காக முழுமையா நாங்க நாங்க இது முன்னேறதுக்காக அவங்க சுயமா சொந்த கால்ல நின்று சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரு தாட்ல தான் நாங்க இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். ஸோ நீங்க முயற்சி பண்ணி நீங்க இந்த 6 மாசமும் நீங்க வரணும். அவர் ஒவ்வொரு டேஸும் ஃபர்ஸ்ட் டே நான் வர்றேன், ஃபர்ஸ்ட் டே 10:30 to 12:30 டைமிங், டெய்லி வரணும் அப்படின்ற ஒரு மோட்டிவேட். எங்களுக்கு முன்னாடி அவங்க சார் நின்று உட்காந்துருவாரு. ஸோ நாங்க என்ன பண்ணுவோம், சாருக்கு முன்னாடி நாங்க வரணும்னு ஒரு போட்டி, அந்த போட்டி தான் இருந்தது எங்களுக்கு. கிளாஸ் அவ்வளோ ஆர்வமா இருக்கும். ஃபர்ஸ்ட் டே ஸ்டார்ட் ஆச்சு, இப்போ வர எங்களுக்கு எப்ப கிளாஸ் முடிகிறது ஏன் அப்படின்ற மாதிரி இருக்கு. இன்னும் அப்படியே டெய்லி வந்துட்டு இருக்கணும் அப்படின்லாம் தோணும். ஒவ்வொரு டைமும் மேம் நாங்க ஒன்னா சொல்லி தராங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் பேசிக்ல இருந்து கத்து கொடுப்பாங்க. தைக்கிறது இப்படிமா, இது தப்பு பண்ணா கூட பரவாயில்லம்மா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடி நாங்க எவ்வளவு டைம் நைட்டு எத்தனை டைம் கால் பண்ணாலும் அந்த மேம் எங்களுக்காக அதை சொல்லி கொடுப்பாங்க. இப்படி அது அப்படின்னு வீடியோ கால்லாம் பண்ணி கேட்போம். ஆனா ஒரு தடவை கூட ஒரு சலிப்பு இல்லாம எங்களுக்கு இது வர பிளவுஸ் நாங்களே தச்சு நாங்களே போடுற ஒரு இது மாதிரி பெருமையா இருக்கு. நாங்க அடுத்தவங்க காமிக்கும் போது இந்த பிளவுஸ் நாங்க தச்சோம் அப்படின்னு சொல்லும் போது நமக்கு எவ்வளவு பெருமையா இருக்கும். இப்ப எனக்கு நான் பசங்க இருக்காங்க, என்னால வெளியே போய் வேலை பார்க்க முடியாதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். இப்ப நான் என்னால முடியும், இந்த வீட்டுல இருந்து நான் தப்பேன், நானும் ஒரு 4 காசு சம்பாதிச்சு என் வீட்டுக்காருக்கும் நானும் ஒரு தூரா இருப்போம் அப்படின்னு நினைச்சுதான் கத்துட்டு இப்போ நல்லா கத்து தந்துட்டாங்க. இதுக்கு முக்கியமா காரணம் பாலா சாரு தான். அவர் இல்லைன்னா நான் இதுவரை என் சொந்த கால்ல நிக்கணும் நான் எதிர்பார்த்ததே கிடையாது. ஆனா இப்ப நான் சுயமா ஒரு தொழில் ஆரம்பிக்கலாம்ன்ற ஒரு லெவலுக்கு என்னால ஒரு மன தைரியத்தையும் ஒரு நம்பிக்கையை கொடுத்தது பாலா சாரும் சாந்தி மேடம் தான். அவங்க இல்லைன்னா நான் இந்த அளவுக்கு நான் நின்று பேசுறது கூட ஒரு தைரியம் இருக்கேன். ஆனா சார் சொல்வாரு, அதெல்லாம் பேசுமா, உன்னால முடிஞ்சதை நீ பேசு அப்படின்னு சொல்லி ஒரு தைரியத்தை கொடுத்து, இன்னும் இதுல இருந்து அடுத்த ஸ்டேஜ் என்ன போகலாம் அப்படின்ற ஒரு ஐடியா கூட கொடுத்து, நீ இதோட இதை நிப்பாட்டிடாத, வீட்டுல மிஷின் இல்லையா, நீ கிளாஸ் கூட நீ தச்சு நீ அதுல இருந்து நீ முன்னேறுமா, நீ பரவாயில்ல, உன மிஷின் இப்போதைக்கு வாங்க முடியலையா, கிளாஸ்ல இருக்கு, நீ தச்சுட்டு போ, தச்சு அதுல நீ சேவ் பண்ணி இது பண்ணுன்னு சொல்லி ஒவ்வொன்னா என்னைய மோட்டிவேட் பண்ணி எனக்குள்ள இப்போ ஒரு தைரியம் வந்திருக்கு. நான் இன்னும் முன்னேறி என் குடும்பத்துக்கு ஒரு நல்ல சூழ்நிலையை கொண்டு வரணும்னு நான் ஆசைப்படுறேன். கண்டிப்பா இது நிறைவேறணும். எல்லாத்துக்கும் நன்றி. சாருக்கும் எங்க சாந்தி மேடம்க்கும் ரொம்ப நன்றி.